ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அமாவாசை நாளில தீபாவளி திருநாள் வருகிறது. வடநாட்டிலும் சக ஆண்டு கணக்கின்படி அஸ்வின மாதம் அமாவாசை நாளில தீபாவளி கொண்டாடப்படுகிறது. திருமால் வராசு அவதாரம் எடுத்திருந்த போது அவரின் இரு மனைவியருள் ஒருவரான பூமாதேவிக்கு பிறந்த மகன்தான் நரகாசுரன். அவன் தனக்கு யாராலும் இறப்பு நேரக்கூடாது என்று கூறி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்ததாகவும், அப்போது தோன்றிய பிரம்மன் பூமியில் பிறந்த யாவரும் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்று கூறியதாகவும் புராண கதை நமக்கு சொல்லப்படுகிறது. இதனால எந்த தாயும் தான் பெற்ற மகனை கொல்ல மாட்டாள் என நினைத்த நரகாசுரன் தன் தாயால் மட்டுமே தன்னுடைய மரணம் நிகழ வேண்டும் என வரம் வேண்டி பெற்றதாக புராண கதை சொல்லப்படுகிறது. நரகாசுரன் ஏராளமான பெண்களை சிறைப்பிடித்து துன்புறுத்தி வந்த நிலையில அவனுடைய கொடுமைகள் தாங்காமல் முறையிட்டவர்களின் வேண்டுதலை ஏற்று திருமால் அவனை அழிப்பதற்காக தன்னுடைய மனைவியான பூமாதேவியுடன் செல்கிறார். இதை முன்கூட்டியே அறிந்த நரகாசுரன் ஓர் அம்பை எய்கிறான். அந்த அம்பை திருமால் மீது தைக்க விடாமல் தன்னுடலில் வாங்கிக் கொள்கிறாள். பூமாதேவி பின்னர் அதே அம்பை எடுத்து நரகாசுரனை வதம் செய்கிறார். அவனிடம் சிறைப்பட்டிருந்த பெண்கள் எல்லோரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. தீய பாவி ஒளிந்த அந்த நாளையே தீபாவளியாக கொண்டாடுவதாக ஒரு கதை உண்டு.